நாளே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 20 வருடங்களாக பெங்களூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அடியானுக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாய் தாமஸ்ராஜ் பாஸ்டருக்கு 2வது பையன். இவனுக்கு பெங்களூரில் 2 சபை இருக்குது. 20 வருஷமாக அங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஆவடி சபையில் எப்போல்லாம் இங்கே ஸ்டேஜ் காலி ஆகுதோ எங்கள் அண்ணன் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரோ அப்போல்லாம் வந்துடுவான். கர்த்தர் கிருபையினாலே இப்பொழுதும் 2 இடங்களில் சபையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதிதாக எலக்ட்ரானிக் சிட்டி என்ற பகுதியில் ஒரு புது சபையை நாங்கள் ஆரம்பித்து ஒரு சில மாதங்களாக அங்கே சாயங்கால ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 2 சபை போதாதுன்னு இவன் அண்ணன் காப்ரியல் எப்போல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரோ இங்கேயும் பொறுக்கி தின்றதுக்கு இங்கே வந்துடுவான். அவன் அண்ணன் காப்ரியல் எங்கெல்லாம் போயிட்டு பொறுக்கிட்டு வரான், பிச்சை எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதே கேளுங்க. ஏன்னா லோக்கலில் பிச்சை எடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபாரினில் போய் பிச்சை எடுக்க போயிருக்கிறான். அண்ணனுடைய பாஸ்டர் கேப்ரியல் அவர்களுடைய இன்றைக்குள்ள ஆக்லாந்து நியூசிலாண்டில் இன்றைக்கு சாயங்காலம் 6 மணி, அதாவது ஆக்லாந்து டைம் நியூசிலாந்து டைம் 6 PM அவர்கள் ஒரு இடத்துல கர்த்தருடைய செய்தி அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். 6 மணிக்கு ஆக்லாண்டில் அந்த பகுதியில் நடைபெறுகிற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாட்களும் சாயங்காலம் 7 மணிக்கு சிங்கப்பூர் பகுதியில் 2 இடங்களில் பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் பேசுகின்றார்கள். அதிலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம், Genesis chapter 22 from verse 1 to 19. போன வீடியோவில் இவருடைய தம்பி ஜோயல் என்ன பேசுனானோ அதே தான் இவனும் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நல்லா கவனமாக கேளுங்க. கொஞ்ச நேரத்தில் அம்மா உள்ள வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நகரம் பாஸ்டர் அப்போ வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன் இவ்வளோ நாள் கையில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், தூக்கி வச்சுட்டு இருந்தோம், இப்போ சொந்தமாக அவன் செய்கின்றான். அப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன சொல்லுவோம், அவனே சட்டம் மாட்டிக்கணும், அவனே சாப்பிடணும், அவனே ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும், எல்லாம் அவனே பண்ணணும். அப்போ 19 வயசாச்சு, இன்னும் நம்மளே சார்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம துக்கம் தான் படுவோம். நம்ம என்ன சொல்லணும், வளர வளர அவங்களே சில பேருக்கு பெருமை கூட இருக்கு. 4 பிள்ளைங்க 4 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவங்க காரியங்களை பார்த்துக்காங்க, நம்ம எதுவுமே தொந்தரவு படுறது கிடையாது. அவங்களே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, வெரி இண்டிபெண்டன்ட். நம்ம வேலையை பார்க்குறோம், அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அப்போ நல்லா இருக்கிறாங்க, வளர்ந்துட்டாங்க, என்ன அர்த்தம்னா அவங்களுடைய காரியங்களை அவங்களே சமாளிக்கணும். அதுதான் வளர்ச்சியினுடைய அறிகுறி. ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் வரும்போது அப்படியே ஆப்போசிட். ஆவிக்குரிய ஜீவத்தை வளர 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 அந்த வளர்ச்சியின் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, ஐ பிகம் மோர் அண்ட் மோர் டிபெண்டன்ட் ஆன் காட். இன்னும் அதிகமாக தேவன் மேலே சார்ந்து வாழ்கிறது தான் வளர்ச்சியினுடைய அறிகுறி. ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பைபிள் கூட நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் எதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னா, என்னை சார்ந்து இரு, நீ தனியாக எல்லாம் செய், நீ எல்லாம் பார்த்துக்கோ, இனிமேல் நீ தான். அப்படி இல்லை, அது உலகத்தில் கரெக்ட். பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். அது உலகத்தினுடைய காரியங்களை பார்க்க போனால் அதுதான் கரெக்ட். ஆவிக்குரிய காரியங்களை ஒருத்தர் வளர வளர அதனால தான் பைபிள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றா, நீங்க பார்த்துங்கப்பா, இல்லை என்னை பின்பற்றி வாருங்க. அப்படி ஆண்டவர் பேசுகின்றார். என்னை நீங்க தேடுங்க, காலையின் தோறும் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு இடத்துல இயேசு இன்னும் கூட அதிகமாக என்ன சொல்கிறார், என்னை எல்லாம் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது, என்னில நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப பாருங்க, அப்படி ரிவர்ஸ்ல பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன இடத்துல வாங்க, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அதுதான் பைபிள். நீ உன் வழியில போ என்றால உன் வழியை எனக்கு ஒப்புவிப்பா, உன் சுய புத்தியின் மேல் நீ சாராதே, என் மேல் நம்பிக்கையாயிரு. பாருங்க, அப்போ வேத சத்தியம் வந்து ஒரு விசுவாசுடைய வளர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை வித்தியாசமாய் காண்பிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வசனம் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரசு மக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ வாருங்க அந்த வசனம். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் 29 வசனம் 29, மத்தேயு 11:29 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை பாருங்க, என் நுகம் என்ற வார்த்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொஞ்சம் கடினமான வார்த்தை கூட இருக்கு. ஏன்னா நுகம் வந்து யாருக்கு கொடுக்கப்படும் சொன்னால் மாடுக்கு தான் கொடுக்கும். ஒரு உழவன், ஒரு விவசாயி வந்து ஒரு அவருடைய வயல்ல உழுகின்றான். அப்போ ஒரு மாடு வச்சிருக்கான். அந்த மாடு வந்து எங்க வேணாலும் போகக்கூடாது. ஆகவே அதை பிடிச்சு வச்சு ஒரு நேர் கோட்டில் கொண்டு போறதுக்காக ஒரு கட்டையை தூக்கி கொண்டு வந்து அதனுடைய கழுத்து மேல போடுறான். போட்டுட்டு அப்புறம் அதை இவன் நினைத்தபடி கொண்டு போகின்றான். இந்த மாடு தன் சுய இச்சையின்படி போகக்கூடாது, சுய இஷ்டத்தின்படி போகக்கூடாது, இது தன்னுடைய எஜமானுடைய விருப்பத்தின்படி போகணும் அப்படின்றதுக்காக நுகம் வைக்கப்படுகின்றது. அதே வார்த்தையை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பயன்படுத்தி சொல்கிறார். எப்போ உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும் தெரியுமா? 28ஆம் வசனத்தை நம்ம காஸ்பல் மீட்டிங்ல பேசுறோம், சொல்றோம், வருத்தப்பட்டு பாரசு மக்களே எல்லாரும் இயேசு வாருங்கள், இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்றோம். ஆனா அது வந்து ஒரு வசனம் தான். அது அடுத்த வசனம் சேர்த்து படித்தால் தான் அங்க எப்படி இளைப்பாறுதல் சொல்லப்படுது. எப்படி இளைப்பாறுதல் வரும், நீங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது சும்மா வரதில்லை, வந்துட்டு என்னையே சார்ந்து வாழுங்க, என்னோட நுகத்தை எடுத்து கழுத்து மேல வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க உங்க சொந்த வழியில போவீங்க சொன்னா அப்போ இளைப்பாறுதல் இல்லை, நீங்க என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இயேசு வந்து உங்களை என்னையோ விசுவாசிகள் எப்படி அழைக்கிறார்னா ஆடுகள் என்று அழைக்கின்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மிருக வாழ்க்கையில பார்க்க போனால் மிருகங்களிலேயே ரொம்ப புத்தி குறைவான ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆடுதான். மேய்ப்பன் இல்லாம அது வழி தப்பி போயிடும். மேய்ப்பன் இல்லைன்னா அதுக்கு புல் சாப்பிட்றதுக்கான அறிவு கூட இல்லை. மேய்ப்பன் எப்பொழுதுமே அதை கண்காணித்து அதை வழி நடத்தணும், அப்பதான் அது கரெக்டாக இருக்க முடியும். அது சார்ந்து வாழ வேண்டிய ஒரு மிருகம், தானாய் வாழ முடியாது. அப்படிப்பட்ட மிருகத்தோடு கூட ஆண்டவர் உங்களை என்னையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, நான் உங்க மேய்ப்பனா இருக்கிறேன், நீங்க என்னுடைய ஆடுகளா இருக்கிறீங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வளர்ச்சி எதில் பார்க்கிறோம்னு சொன்னா, போக போக அதிகமாய் கர்த்தரையே சார்ந்து வாழ்கின்றான். இன்றைக்குள்ள உலகத்துல என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பாருங்க, நீ உனக்கு பிடித்தமானதை செய், நீ யாரையும் நீ வந்து சார்ந்து வாழாதே. உதாரணமாக நம்ம பிள்ளைகளை ஏன் படிக்க வைக்கிறோம் கேளுங்களேன். நல்ல படி, நீ யாரையும் நம்பி வாழக்கூடாது, சொந்த காலில் நிற்கணும், சொந்த சம்பாத்தியத்தில் இருக்கணும், அவனெல்லாம் நம்பி நீ வாழாத, இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். சொந்தமாயிரு. பாருங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா சில நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தை கொண்டு வரும்போது நாம் ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவரை சாராமல், இந்த பணம், இந்த படிப்பு, இந்த பொருள், இந்த சொத்துக்கள், நமக்கு இருக்கிற திறமைகள், நமக்கு தெரிந்த அறிவு சார்ந்த காரியங்கள், இதை நம்பி இதை சார்ந்து வாழ்வோமானால், நாம் தேவனை சாராமல் வாழ்வோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியும் தேவனால் வருகிற ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போயிடும்.
ஆகவே நீங்களும் நான் இன்றைக்கு கூட ஒரு தீர்மானத்தோடு இந்த செய்தி கேட்க ஆண்டு விரும்புகிறார். ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ எனக்கு கற்றுத்தாரும். கடைசியில் இந்த புறம்போக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரை சார்ந்து கொள்வது அப்படின்ற பேரில் இவன் காலையே சுற்றி சுற்றி வரணுமா. நம்ம வேலைங்களுக்கு நம்ம முடிவை எடுக்க முடியாதான். கடைசியில் கேட்க வந்தால் இது என் வேலை கிடையாது, இது என் தரிசனம் கிடையாதுன்னு அன்றைக்கி கடைசியில் வந்து ஏமாற்றி விட்டுருவான். இந்த புறம்போக்கு நாய்ங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. இவங்க அப்பா முதல் கொண்டு. எச்சரிக்கையாக இருங்க, பத்திரமா இருங்க. தேங்க்யூ.